இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சர்வதேச அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடல்ல பயணம் செய்யற கப்பல்களை எப்ப வேணாலும் மறிக்க முடியுமா? இந்த கேள்வி பல பேருக்கு எழும்பும். பிரான்சும் பிரிட்டனும் சேர்ந்து ரஷ்யாவோட தாகோர் டேங்கர் கப்பலை அட்லாண்டிக் கடல்ல மறிச்சு அப்படியே தங்களுடைய நாட்டு துறைமுகத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. இதை ரஷ்யா கடல் கொள்ளியன்னு சொல்லுது. ஆனா பிரான்ஸோ இது சட்டப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறார்கள். நிஜமாகவே அங்க என்னதான் நடந்துச்சு, இதற்கு பின்னாடி என்ன மறைமுக அரசியல் நடக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தாகோர் டேங்கர் கப்பல் யாருடையது, எங்கேன்னு தங்க போய்கொண்டிருந்தது, ஏன் இந்த அளவுக்கு பெரிய மோதலானது உருவாச்சு, இந்த கேள்விகள் பல பேருக்கு எழும்பும். இதை புரிஞ்சு கொள்ளணுமாண்டா நாம கொஞ்சம் பின்னாடி போகணும். மே 31 அட்லாண்டிக் கடல்ல பிரான்சோட கடற்கரையில இருந்து கிட்டத்தட்ட 400 கடல் மைல் தூரம் தள்ளி இந்த பயணமானது நடந்து கொண்டு இருந்தது. அந்த நேரம் அங்க திடீரென பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனோட கடற்படை கப்பல்கள் சூழ இந்த தாகோர் டேங்கரை தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த பயணம் சாதாரணமான பயணம் இல்லை. இது ரஷ்யாவோட முர்மான்ஸ்க் துறைமுகத்தில் கிளம்பி கேமரோன் நாட்டுக்கு சரக்குகளை ஏற்றிக்கிட்டு போய்கொண்டிருந்தது சொல்லப்படுது. ஆனா இந்த கப்பலை வெறும் சரக்கு கப்பலா மட்டும் பார்க்காம இதோட சந்தேகத்துக்குரிய கப்பலா தான் மேற்குலக நாடுகளோட கடற்படையானது பார்த்தார்கள். ஏன்னா ரஷ்யாவுக்கு போற கப்பலா இருக்கட்டும், ரஷ்யாவில இருந்து வருகின்ற கப்பலா இருக்கட்டும், அதனை ஐரோப்பிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் சந்தேக கண்ணோட தான் பார்த்து கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. பிரான்ஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதை சும்மா மறிக்கல, இந்த கப்பல் ஒரு போலியான கொடியை வச்சுக்கிட்டு போகுது. அதாவது உலகத்தில் இருக்கிற பல நாடுகளோட சட்டத்தில் இருந்து தப்பிக்க கப்பலோட அடையாளத்தை மறைச்சு வேறொரு நாட்டு அடையாளத்தை காட்டி இந்த கப்பலானது பயணம் செய்யுது அப்படின்னு பிரான்ஸ் தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருந்த ரஷ்ய தரப்பு ஆடி போயிட்டாங்க. ஏனண்டா கடல்ல நடக்கிற வர்த்தகத்தில் வசதிக்காக கொடியை பயன்படுத்துறது அது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதே ஒரு குற்றமாக பார்த்து கப்பலை மறித்து அப்படியே திசை திருப்பி பிரான்ஸ் நாட்டு துறைமுகத்துக்கே கூட்டிக்கிட்டு போகிறது என்பது ஒரு பெரிய அரசியல் ஆட்டம்னு ரஷ்ய தரப்புலேருந்து சொல்கிறார்கள். நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளேயும் இல்லாமல் இருக்கும்போது வேறொரு நாட்டுப்படை வந்து அவங்களை மறித்து கட்டாயப்படுத்தி தங்களுடைய துறைமுகத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறது என்பது எப்பேற்பட்ட விளைவுகளை உருவாக்கும் என்பதை யோசிச்சு பார்க்கணும். இது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வெறும் அந்த டேங்கர் மேல நடக்கிற நடவடிக்கை இல்லை. இது ரஷ்யாவோட பொருளாதாரத்தையே முடக்க ஐரோப்பிய நாடுகள் பண்ற ஒரு அரசியல் வித்தி என்றுதான் ரஷ்யா பார்க்கிறார்கள். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கின்ற மரியா சக்குரோவா அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க முர்மான்ஸ்க்ல இருந்து கேமரோனுக்கு போறோம், இதுல சரக்கு கம்மியா தான் இருக்கு, ஆனா இதையே ஒரு காரணம் காட்டி அவங்க இங்க கப்பலை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிகளோட நிலைமை என்னன்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். குறிப்பா அந்த கப்பலோட கேப்டன் ஒரு ரஷ்யர், மற்ற மாலுமிகளும் இப்ப சிக்கல்ல இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற இப்ப பிரான்ஸ்ல இருக்கிற ரஷ்யாவோட தூதரகம் தன்னுடைய தூக்கத்தை துளைச்சிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்கன்ற செய்திகளும் வெளியே வருது. ஸோ இந்த தாகூர் கப்பலுங்கிறது ஒரு சாதாரணமான கப்பல் இல்லை. இது ரஷ்யாவுக்கும் பிரான்ஸ் மற்றும் UK கூட்டணிக்கும் இடையில நடக்க போற ஒரு பெரிய சட்ட போராட்டத்தோட ஆரம்ப புள்ளியா தான் பார்க்கப்படுது. இந்த கப்பல் என்ன சரக்கு கொண்டு போச்சு, அதே பிரான்ஸுக்கு இவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தியது, இதுதான் இப்ப உலக அரசியல்ல இருக்கிற லேட்டஸ்டான கவுட் டாபிக்கா இருக்கு, மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு. இப்ப பிரான்ஸ் தரப்பு இதை வச்சு வாதாடுகிறார்கள் என்றா 1982 வந்த ஐநாவோட கடல் சட்ட ஒப்பந்தத்தில் இருக்கிற ஆர்டிகல் 110 படி, அந்த ஆர்டிகல் 110 என்ன சொல்லுதாண்டா, ஏதாவது ஒரு கப்பல் எந்த நாட்டு அடையாளமும் இல்லாம போனா போர்க்கப்பல்கள் அதனை நிறுத்தி செக் பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா ரஷ்யாவோட தரப்புல இருந்து மரியா சக்குரோவா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆய்வு பண்ணலாம்னு சட்டம் சொல்லுது, ஆனா அந்த கப்பலை மிரட்டி கடலுக்கு நடுவுல இருந்து வேற நாட்டு துறைமுகத்துக்கு கூட்டிக்கிட்டு போக யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்கன்னு இப்ப மரியா சக்குரோவா அவர்கள் சரமாரியான கேள்வியில எழுப்பி இருக்கிறார்கள். இதுல இருந்துதான் இப்ப சண்டையும் ஆரம்பிக்குது. இப்ப நாம பார்க்க போற இந்த விவகாரத்தோட முக்கியமான கோணம், ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சனா இருக்கின்ற மரியா சக்குரோவா அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. அதுதான் சட்ட நெக்கிலிசம், அதாவது லீகல் நெக்கிலிசம். இதை தமிழ்ல சொல்லணும்னா சட்டத்தை மதிப்பற்றதாக்குதல் அல்லது சட்டத்தை தனக்கு ஏற்ற மாதிரி வலிச்சுக்கிற போக்கு என்பதுதான் இதோட அர்த்தம். இந்த இடத்துல ரஷ்யாவோட கேள்வி என்னண்டா, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கிறது தான். சர்வதேச கடல் சட்டங்கள்னு ஒன்று இருக்கு, அது எல்லா நாடுகளுக்கும் பொதுவானது. ஆனால் பிரான்சும் பிரிட்டனும் என்ன பண்றாங்கன்னா அந்த சட்டத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி ரஷ்யாவை முடக்க பார்க்கிறார்கள்.
மரியா சகரோவா அவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு சபையால UN செக்யூரிட்டி கவுன்சிலால அங்கீகரிக்கப்பட்ட தடைகள் மட்டும்தான் சர்வதேச அளவிலான தடைகள். மற்றபடி ஐரோப்பிய நாடுகள் தாங்களாகவே ஒரு தடையை அறிவிச்சிட்டு அதை மீறினாங்கன்னு சொல்லி ஒரு கப்பலை மறிக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாதுன்னு சகரோவா அவர்கள் சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் சட்டத்தை பேசுகிறார்கள், அதே சமயம் அந்த சட்டத்தோட வரம்புகளை மீறி ஒரு கப்பலை கடலுக்கு நடுவில் வச்சு வழிமறிச்சு வலுக்கட்டாயமா வேற நாட்டு கடற்பகுதிக்கு கொண்டு போறாங்க. இதை ரஷ்யா என்னன்னு சொல்கிறார்கள் தெரியுமா? இது ஒரு பிரான்ஸ் UK கடற்கொள்கையர்கள் கூட்டணி பண்ற வேலை அப்படின்னு மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார்கள். ஏன் இந்த விமர்சனம் என்று பார்த்தா, சர்வதேச கடற்பரப்பில் ஒரு கப்பலை மதிக்கிறது அதிகார போர்க்காலத்தில் கூட ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது அமைதி காலத்தில் ஐநாவோட அனுமதி இல்லாமல் இப்படி ஒரு செயலை செய்கிறது உலக வர்த்தகத்தில் இருக்கிற நம்பிக்கையை சிதைக்கும்னு ரஷ்யா தரப்புலேருந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள் எப்போதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மறு வரையறை பண்ணுறாங்க. இதுதான் மரியா சகரோவா அவர்களோட குற்றச்சாட்டு. இதைத்தான் அவங்க சட்ட நிக்கலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? நாளைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வணிக கப்பலும் தங்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலைமையானது வரும். ஒரு நாட்டுக்கும் இன்னும் ஒரு நாட்டுக்கும் பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு சட்ட ரீதியான வழிமுறை இருக்கணும். அதை விட்டுட்டு கடலுக்கு நடுவில் போற கப்பலை நீ தடையை மீறிட்ட அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போனா நாளைக்கு கடலோர வர்த்தகம் எப்படி நடக்கும்? இது வெறும் தாகூர் கப்பல் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது சர்வதேச கடல் சட்டத்துக்கே விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு சவால். இப்ப இதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தா, நாளைக்கு உலகத்தில் இருக்கிற வணிக கப்பல்கள் எல்லாமே ஃபிளாக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வசதிக்காக வேறு வேறு நாட்டு கொடியை போட்டு பயணம் செய்வார்கள். இப்ப பிரான்ஸ் பிரிட்டன் எடுக்கிற இந்த நடவடிக்கை நாளைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பல்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும். கடல்ல சுதந்திரமா போறதுக்கு இருக்கிற அந்த உரிமை பறிப்போவை ஆரம்பிக்கும். ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில ஏற்கனவே இருக்கிற பதட்டம் இந்த ஒரு விஷயத்துல இனிமே அதிகமா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடைசி ஒண்ணுமன்னு சொல்ல நினைக்கிறேன், இந்த கப்பல்ல வேலை செய்கிற மாலுமிகள்ல ரஷ்யர்களும் இருக்காங்க. அவங்களை பத்திரமா மீட்டு கொண்டு வர்றதுக்கு ரஷ்ய தூதரகம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இது ஒரு தூதரக ரீதியான முதலா போய்கிட்டு இருக்கு. இது நீதிமன்றம் வரைக்கும் போகுமா இல்ல இதோட முடியுமா என்று தெரியல. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா சொல்றது சரிதானா இல்ல ஐரோப்பிய நாடுகளோட நடவடிக்கைகள் சரியா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கும் என்று நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.